Team ready. Match start. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அ சேனல் மக்களே. நான் உங்கள் கண்மணி தான் பேசிட்டு இருக்கேன். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம சேனலில் ஹைதராபாத்தில் ஒரு காட்டை அழிச்சதை பற்றி நம்ம பார்த்தோம். அதாவது கஞ்சா கஸ்பௌலி அப்படின்ற காடை வந்து 400 ஏக்கர் காடு, அது 100 ஏக்கர் காடை வந்து மொத்தமாக டீஃபாரஸ்டேஷன் பண்ணிட்டாங்க. அதாவது அங்கே இருக்க எல்லா மரங்களையும் வெட்டி தீர்த்தது தெலுங்கானா கவர்மெண்ட். ஸோ இதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அங்கே இருக்க எல்லாருமே போராட்டம் பண்ணாங்க. அந்த போராட்ட பிரதிபலிப்பாக சுப்ரீம் கோர்ட் வந்து தற்காலிக தடை விதிச்சாங்க. இதுக்கு மீறியும் யாராச்சும் மரம் வெட்டினாங்கன்னா அவங்க மேலே கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கான தீர்ப்பு வந்து விட்டது. அதாவது சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரை கேட்டு நீங்கள் மரத்தை வெட்டினீங்க, உடனே அந்த 100 ஏக்கர் நிலத்திலையும் வந்து மரங்கள் நட ஆரம்பிக்கணும். இனிமேட்டு அங்கேருந்து ஒரு மரம் கூட விழக்கூடாது. இதை வந்து யாராச்சும் இதை மீறினீங்க அப்படின்னா அவங்க அந்த அதிகாரிகளுக்கு கண்டிப்பாக ஜெயில் தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இந்த உத்தரவு தெலுங்கானா கவர்மெண்ட்டை சொல்லி அச்ச மாதிரி தான் இருந்துச்சு கிட்டத்தட்ட. ஏன்னா அங்கே இருக்க அண்ட் உங்களுக்கு என்ன தைரியம் இருந்தால் அந்த மரங்கள் எல்லாமே அழிச்சிட்டு அங்கே இருக்க விலங்கோட வாழ்வாதாரத்தையே மொத்தமாக முடக்கிட்டு, அது மட்டும் இல்லாமல் அந்த விலங்குகளை வந்து தவிக்கிறத வீடியோ எடுத்து போட்டிருப்பீங்க. அண்ட் அதை அந்த விலங்குகளை நாய் வச்சு துரத்திருப்பீங்க அப்படின்ற மாதிரியும் சுப்ரீம் கோர்ட் பேசியிருந்தாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் தெலுங்கானா கவர்மெண்ட் வந்து அங்கே இருக்க ஒரு IAS அதிகாரியை வந்து இடமாற்றம் செஞ்சுருக்காங்க. அவங்க தான் வந்து ஸ்மிதா சபர்வால். இவங்களை எதுக்கு இடமாற்றம் பண்ணாங்க? நீ பேசுகிற இந்த டாபிக்கும் இவங்களுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்மந்தம் இருக்குது. ஏன்னா இவங்க தன்னோட சோஷியல் மீடியா பக்கத்தில், தன்னோட வலைத்தளங்கள் பக்கங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு பிக்சரை வெளியிட்டிருந்தாங்க. அதாவது அந்த கார்டு ரிலேட்டடான ஒரு ஏஇ கிம்லி இமேஜ் தான் அது. ஸோ அந்த இமேஜ் அவங்க வெளியிட்டது வந்து ரொம்ப சர்ச்சைக்குரிய பிரச்சனையாச்சு. கிட்டத்தட்ட போலீஸ் விசாரணை வரையும் போயிருக்கு. ஸோ இந்த இமேஜை போஸ்ட் பண்ணதுக்கு காரணமாக தான் அவங்கள வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இமேஜை 200 பேர் ரீஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 200 பேருக்கும் தண்டனைகள் உண்டு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதனால தான் ஸ்மிருதி சபர்வாலை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்ற மாதிரி தெலுங்கானா கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. அண்ட் வித் எனி டியூஸ் இன்னும் கொஞ்ச நாளில் அந்த அழிச்ச 100 ஏக்கர் காட்டிலையும் மரம் நடணும். அப்படி அதை எதிர்க்கிற எல்லா அதிகாரிகளுக்கும் ஜெயில் தண்டனை உண்டு அப்படின்ற மாதிரி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. இதுதான் அவ்வளோ பெரிய போராட்டங்களுக்கான ஒரு பதிலாக நான் பார்க்குறேன். ஸோ அங்கே நடத்தின யூனிவர்சிட்டி ஆஃப் ஹைதராபாத் மாணவர்கள் நடத்தின அந்த போராட்டத்துக்கு ஒரு மிகப்பெரிய பதில் தான் அது. அதுக்கான விடியும் கிடச்சிருச்சு. அங்கே தவிச்ச மிளகுங்கள், அங்கே கேட்ட அந்த மரண ஓலைகளுக்கான ஒரு வாழ்வாதாரம் திரும்பி கிடைக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த தகவலோட நாளைக்கு கிளம்பிய நேரமும் வந்தாச்சு. அண்ட் இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான நியூஸ்கள் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கண்மணி அப்படின்ற என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் உங்கள் இடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கண்மணி.